நல்ல பர்ஃபெக்ட் அளவோட நம்ம ஒரு நல்ல ஒரு டேஸ்டியான சாம்பார் பொடி, ஹோம்மேடு சாம்பார் பொடி வீட்டிலேயே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சாம்பார் பொடிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நான் டிஸ்பிளேலே இதிலே போட்டிருக்கேன். வீடியோ உங்களுக்கு போகும்போதே தெரியும் இதெல்லாம் எவ்வளோன்னு போட்டிருக்கேன். அதுபடி பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். மிளகாய், தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகு, சீரகம், சோம்பு, மஞ்சள், கட்டி மஞ்சள், கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறம் கல்லுப்பு, இது எல்லாமே அளவாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு 1 by 1 வறுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பருப்பெல்லாம் வறுத்துக்கோங்க. இந்த பருப்பெல்லாம் நம்ம வறுக்கும்போது ரொம்ப பார்த்து வருங்க. சிம்மில் வச்சு 1 by 1 வறுத்துக்கோங்க. மஞ்சள் கொஞ்சம் கலர் மாறும் வரைக்கும் வறுத்துக்கோங்க. மிளகாவை வறுத்துட்டு அதுக்கப்புறம் காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா மிளகாத்தூள் கருப்பாக இருக்காது. உளுந்து வாசனை வர்ற வரைக்கும் வறுக்கணும். கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் கொஞ்சம் தனித்தனியாகவே வறுத்துக்கோங்க. நல்ல ஒரு கலரில் வறுத்துருங்க. சீரகம் சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். மிளகு வெடிக்கிற வரைக்கும் வறுக்கணும். தனியா நல்ல வாசனை வர்ற வரைக்கும் வறுக்கணும். நல்ல வாசனை வரும் உங்களுக்கு வறுக்கும்போதே. ரொம்ப பதமாக பார்த்து வறுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வெளியில் வாங்கவே மாட்டீங்க. நீங்களே வீட்டில் செய்வீங்க. கொஞ்சம் பால் மாறாமல் நம்ம சோம்பேறித்தனப்படாமல் செய்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். சோம்பு ரொம்ப வறுபடக்கூடாது, லைட்டாக வறுபட்டால் போதும் சோம்பு. கல்லுப்பும் வறுத்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் போடணும். வெந்தயம் நீங்கள் போட்டு ஒரு 2 secondsல எடுத்துடணும். வெந்தயம் ரொம்ப வறுக்கக்கூடாது, வறுத்தால் கசந்து போயிடும். அவ்வளோதான். 1 by 1 ஸ்லோவாக நம்ம வறுக்கணும். இதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் நமக்கு தேவைப்படும். கல்லுப்பு தான் நம்ம வறுக்கணும். கல்லுப்பை வறுத்து போட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வறுக்கும். பாருங்கள், நான் எல்லாத்தையும் வறுத்துட்டு கடைசியாக காம்பெல்லாம் கிள்ளிட்டேன். அதுக்காகவே உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் பெருங்காயம் கட்டி அதையும் வறுத்து இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது கொஞ்சம் ஆறினோன்னே மிஷினில் கொண்டு போய் அரைச்சிட்டு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு தாராளமாக வச்சு நீங்கள் செய்யலாம். சிம்பிளாக, ஈஸியாக, சூப்பராக, நல்ல டேஸ்டியாக ஹோம்மேட் சாம்பார் பவுடர் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.